கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். உபவாச நாட்களிலே அதிகால வேளையிலே சிலுவை தியானம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறோம். இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க ஒரு டைரியில யாரெல்லாம் எழுதி வைக்கிறீங்களோ, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலன். அப்ப நம்ம டைரியில எப்படி எழுதலாம் அப்படின்னா, தேவ பலன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கலாம். ஒரு 10 வசனம் இருக்கு. அந்த 10 வசனமும் நான் நிப்பாட்டி ஸ்லோவா சொல்றேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தேவ பலனை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல ஒருவேளை நீங்க தொடர்பு கொண்டால் பிடிஎஃப்ல இருக்கு, வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பி வைப்பேன். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா தேவ பலன். 2வது பாயிண்ட் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அவர் நமக்காக சாபமானார். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளலாம். முதல் பாயிண்ட் தேவ பலன். 2வது பாயிண்ட் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சாபத்திலிருந்து விடுதலை. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பாங்க, தரிசனம் பார்த்துட்டு இருப்பாங்க, சொப்பனம் பார்த்துட்டு இருப்பாங்க, கர்த்தருக்காக ஊழியம் கூட செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் சில நேரத்திலே இந்த அவிசுவாசமான எண்ணங்கள், சந்தேகமான எண்ணங்கள் நிறைய கிராஸ் ஆயிட்டு இருக்கும். யார்கிட்டயாவது கதை பேசியிருப்பாங்க, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே சிந்தனையில் அப்படியே வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல என் வாழ்க்கையில சாபம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம், அந்த அவிசுவாசம் எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள வந்துட்டு அப்படின்னா, இந்த வசனத்தை சொல்லி முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படின்னா, அவர் நமக்காக சாபம் ஆயிட்டார். நம்மளை மீட்டுக்கொள்ள அவர் நமக்காக சாபம் ஆயிட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஒரு குடும்பம் சாபத்துல இருக்கு அப்படிம்பாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, ஏன் சாபத்தை எல்லாம் கிறிஸ்து சிலுவையில சுமந்து விட்டார், இனிமேல் நான் சாபத்தை சுமக்க தேவையில்லை, என் சிரசின் மேல அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்னோட சிரசின் மேல அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்.
அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். 2வது பாயிண்ட் என்னன்னா, சாபத்திலிருந்து விடுதலை. 3வது பாயிண்ட், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எதிரி யாருன்னா பிசாசு, நமக்கு விரோதம் யாருன்னா பிசாசு. ஏகப்பட்டது எழுதி எழுதி வச்சிருப்பான். நீ சின்ன வயசுல இப்படி பண்ண, நீ அப்பா அப்படி பண்ண சொல்லி எல்லாத்தையும் எழுதி எழுதி வச்சிருப்பான். அவை எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்தார். பிசாசு என்னெல்லாம் எழுதி வைத்திருக்கானோ அந்த எல்லா கையெழுத்தையெல்லாம் குலைத்து அதை நடுவிலாபடிக்கு எடுத்து, அவன் சொல்லுவான் போன வருஷம் அப்படி பண்ணியிருந்த இப்படி பண்ணியிருந்த சொல்லி ஏகப்பட்ட சொல்லிட்டு இருப்பான். அது எல்லாவற்றையும் நடுவிலாபடிக்கு எடுத்து நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. அது என்ன பிரிவினை? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் நடுவுல எது இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் வாழ்க்கையில பாவம் தொடரும் போதுதான் சத்துரு தொடரலாம். தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து, அப்பா நான் பரிசுத்தமா வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, நம்ம கேட்டு வாங்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில பரிசுத்தம் தான் முதல்ல. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, தேவன்கிட்ட பரிசுத்தமா வாழ்ந்து கேட்டு வாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் தான் முதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கு. 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழ்றோமா? அதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழும்போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது, உங்களுக்கு மறைக்கிறது. இப்படிலாம் வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சத்துருவை சிலுவையில ஜெயித்தார். நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதம் இருந்த கையெழுத்தை குலைத்து, பிசாசு என்னெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க எல்லா கையெழுத்தெல்லாம் குலைத்து அதை நடுவிலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனம் அதிகாரம். பிசாசுக்கு ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம். அந்த எல்லா வல்லமை, எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் என்று எழுதப்பட்டிருக்கு. சத்துருக்களின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். நமக்கு என்னெல்லாம் எதிராக வச்சிருந்தானோ, என்னெல்லாம் கட்டளை வச்சிருந்தானோ, என்னெல்லாம் விரோதம் வச்சிருந்தானோ அவைகளின் மேல், அந்த எல்லாவற்றின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். 3வது பாயிண்ட் என்னன்னா, சத்துருவை சிலுவையில் ஜெயித்தார். 4வது பாயிண்ட், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. சமாதானத்தை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். 4வது பாயிண்ட் என்னன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. 5வது பாயிண்ட், நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். எல்லாரும்
அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? அவருடைய தழும்புகளாலே குணமாயிரும், அவருடைய தழும்புகளால குணமானின்னு சொல்லி எல்லாரும் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முந்தின பாயிண்ட் போட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்ப 6வது பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஏசாயா 53:4-5 ஆகிய வசனங்களிலே அங்க ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ ஒரு தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவர் நமக்காக காயப்பட்டார், அவர் நமக்காக காயப்பட்டார். அடுத்தாப்புல நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணியிருந்தோமோ நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். ஹல்லேலூயா. அப்ப 6வது பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய பாடு, நம்முடைய துக்கம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் தாமே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. 7வது பாயிண்ட் பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பகை இருந்துச்சு, ஒரு பிரிவினை இருந்துச்சு, நடுவாக ஒரு சுவர் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா பாவம். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. நான் செஞ்ச அக்கிரமம், நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச மீறுதல், கர்த்தர் பிரியமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாம் எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை. எபேசியர் 2:13-16 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. 14 வாசிக்கிறேன். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் தகர்த்து. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், யூத ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. நம்ம எல்லாரும் புறஜாதி, எல்லாரையும் இணைத்து தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அது 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம், பொல்லாத உலகத்திலிருந்து மீட்டெடுக்க நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இது 8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க பாவம் செய்து. ஆனால் அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு எழுதப்பட்டது. சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அவருக்குரிய சொந்த ஜனம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமமோ பாவமோ ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கும் என்றால் முதல்ல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம கர்த்தர் பக்கம் வந்துட்டு சொந்த ஜனமும் மாறிடணும். அப்பந்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நற்கிரியை செய்ய, நல்ல செயல்கள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 9வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் தெரியுமா? நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்க வீட்டுல நீங்க டைரியில் எழுதி வைக்கணும் அப்படின்னா, நம்மளாம் நற்கிரியை செய்யணுமா, நம்மளாம் பக்தி வைராக்கியமா இருக்கணுமா,
அதற்காக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அது 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 10 பாயிண்ட் இருக்கு. இந்த 10 பாயிண்டுமே நமக்கு தேவ பலன் தான். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போய்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். நமக்கு எப்படி தேவ பலன் உண்டாகிறது? என்னை சாபத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார், சத்துருவை சிலுவையில ஜெயித்தார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி விட்டார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தார், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய பாடு, நம்முடைய துக்கம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கறை எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தார். பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்தார். இதெல்லாம் வசனத்தை எல்லாம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு தேவ பலன் உண்டாகிறது. பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளாம் நற்கிரியை செய்யணுமா, பக்தி வைராக்கியமா இருக்கணுமா, அதுக்காக சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளாம் ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கணுமா, அதுக்காக நம்மளிடத்துல அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காக தந்தார். 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். வழக்கமா நம்ம டெய்லி ஒரு பாயிண்ட் சொல்லி அடுத்தாப்புல காலேஜ் ஜெப வேலைக்கு அடுத்த செப்டருக்குள்ள போயிடுவோம். ஆனா இன்னைக்கு 10 பாயிண்ட் மொத்தமா சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதுல உள்ள பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, என் வாட்ஸ்அப்ல எனக்கு பிடிஎஃப் வேணும், இன்னைக்குள்ள செய்தி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நிறைய குடும்பத்துல இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பீங்க, ஆனால் அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணித்து விட்டோமா? இன்னைக்கு அதிகால வேளையிலே ஜெபத்திற்காக ஒரு வசனம் நம்ம தியானிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்களில் அர்த்தம் இருக்கு. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஒரு குடும்பத்திலே ஒரு 2 பேர், ஒரு 3 பேர். பிரதர், எங்க வீட்டுல மொத்தமே 2 பேர் தான் பிரதர், எங்க வீட்டுல மொத்தமே 3 பேர் தான் பிரதர். அந்த 3 பேரும் 2 பேரும் முதல்ல ஒரு மனம் இருக்கா? ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கே தேவன் இருக்கிறார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய கற்பனை என்ன? அன்பு கூறணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்குள்ள என்ன இல்லை? உண்மை இல்லை. குடும்பத்துக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஒரே போராட்டம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? ஒரு மனம் இருக்காது. இதையே கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய வீட்டில் செல்போன்ல மூழ்கி போய் கிடப்பாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் தேவையில்லாத வீடியோ பார்த்து, தேவையில்லாத ஃபோன் கால், தேவையில்லாத நெட்டு, தேவையில்லாத இடத்துல போய் பார்த்து கண்ணு கெட்டு போய், காது கெட்டு போய், அப்போ இருதயம் கெட்டு போய், சிந்தனை கெட்டு போய், பைத்தியம் பிடிச்ச நிலைமையில, மன அழுத்தத்தில், டிப்ரெஷன்ல. இதெல்லாம் என்ன காரணம்? வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்கிட்ட உட்காந்து கதை பேச மாட்டாங்க. ஒரு மனுஷன் வீட்டில் உண்மையாக பேசினா தானே ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நானே இருக்கிறேன், ஆன்லைன் மூலிமா பேசுகிறேன். என் வீட்டில் மனைவிட்ட பிள்ளைகிட்ட பேசணும்ல, அப்போந்தானே தேவன் பார்ப்பாரு.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை, அன்பு, பரிசுத்தம், நீதி, நியாயம். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல இருக்கா? ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? சில குடும்பத்துல கணவர் வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வந்துருந்தாரு. சில குடும்பத்துல சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு. சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாலிப பையன் சொன்னா கேட்க மாட்டான். சில வீட்டுல வாலிப பிள்ளைகள் ஒரே அடம் பிடிக்கும். அம்மா அப்பா வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படிந்தா மட்டும்தான் தீர்காயுசு. கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒருமனப்பட்ட ஆவி நிறைய வீட்டுல இல்ல. சில வீட்டுல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. நல்ல மாப்பிள்ளெல்லாம் வரும், நல்ல பொண்ணுலாம் வரும். இப்ப கல்யாணம் வேணான்றுவாங்க, தட்டி கழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய வீட்டுல இது நடந்துகிட்டே இருக்கும், வெளியே தெரியாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லை. இதை ஏன் மறுபடியும் மறுபடியும் ஆழமா சொல்றேன் அப்படின்னா, பிரதர் என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு இது பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு இது பிரச்சனை. பிரச்சனைக்கு காரணம் யாரு? வீட்டுல 2 பேர்ல 3 பேர்ல எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்துகிட்டே இருக்கும். நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சராசரி ஒரு வியாபாரி, எல்லாரையும் போல நான் ஒரு மனுஷன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்செல்லாம் வேலை செய்யணும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும், தேவனை நோக்கி ஜெபிக்கணும், துதிக்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் 11 வயசுலயே வேலைக்கு போனேன், சாதாரண ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். 6ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன், வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. கஷ்டம், வீட்டுல கஷ்டம். 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன், அவ்வளவுதான். காலையில 8 மணிக்கு 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருவாங்க. நான் சொல்றது 11 வயசுல. நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு வருவேன். ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு காலையில போயிடுவேன். 7:30 மணி 8 மணிக்கு போயிடுவேன். அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்வேன். அடிப்பாங்க, அடியும் வாங்கிடுவேன். அந்த 3 ரூபா சம்பளத்துக்கு குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வருவேன். கொஞ்சம் சாப்பாடு தருவாங்க, அந்த ஆளை படுத்துருவோம், அவ்வளோதான். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனை துதிக்கணும், ஒன்றும் தெரியாது. ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது பக்கத்துல சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? சர்ச்சில் போய் தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு மனம் இல்லாமல் வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியத்துக்கு, விக்கிரகத்துக்கு, மனுஷனை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்ததுல ஒருத்தன். 13 லட்சம் ஏமாந்துருக்கேன் ஒரே மனுஷன்ட்டு. அதனால வீடு வித்துட்டேன், நகையை வித்துட்டேன், நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைய காது கொடுத்து கேட்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. நானும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. பைபிள் சட்டம் தெரியாது. மனைவிக்கு தெரியாம வெளியில பணம் வாங்கிக்கிட்டே இருப்பேன், கடனுக்கு வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். அப்பவும் மனைவி கூட தான் நின்னேன். இப்பவும் மனைவி கூட தான் இருக்கிற. ஆனால் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே உயிரோட இருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் பின்னாடி பார்த்தா மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. ஆன்லைன்ல நீங்களாம் பார்க்குறீங்க, என் பேர் ரவிராஜ், எனக்கா ஒரு நிமிஷமா ஸ்தோத்திரம் பண்ணியா ஜெபம் பண்ணுங்க. தேவன் அருளிய அப்போ மினிஷன் பண்ணிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணியா ஜெபம் பண்ணுங்க. நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால அடிமை, வேலை செய்யணும், சாப்பிடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே தெரியாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா சத்தியம் 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 சத்தியம். கர்த்தருடைய கிருபையினால் அபிஷேகம் பண்ணி வேதத்தை போதிக்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு உயிர் பிச்சை போட்டார், அவ்வளவுதான். தேவன் அருளிய அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசணும்,
அந்த வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள வரும்போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது உங்களுக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், வல்லமை எல்லாமே புறப்பட்டு வரும். உங்களுக்கு காலையில நேரம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் கேளுங்க. நைட் ஒரு 1/2 மணி நேரம் கேளுங்க. பிரதர் எனக்கு நேரமே இல்ல அப்படின்னா, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே நெறைய உபத்திரப்பட்டு, பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, நிந்தைகள், அவமானம் வழியா வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தருவேன். நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, பாவியின் ஜெபத்த கேட்க மாட்டாராம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்தா நம்ம ஜெபமே பரலோகத்துல போகும். இன்னைக்கு நெறைய குடும்பத்துல ஏமாத்தி, களவாண்டு, சொத்து சேர்த்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து வேலைய வாங்குறாங்க. அடுத்த ஆளுக்குள்ள வேலைய லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் கிடைச்சுன்னு சொல்றாங்க. அது வேற ஆளுக்குள்ள வேலை. இப்படி ஏமாத்தி, ஏமாத்தி பணம் கொடுத்து ஒண்ணொண்ணா அபகரிக்கிறாங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, முதல்ல உண்மை. இன்னைக்கு நெறைய குடும்பத்துல என்ன இல்ல? உண்மைதான் இல்ல. என் வாழ்க்கையிலலாம் நான் நல்லா பொய் பேசியிருக்கேன்ப்பா. நான் வியாபாரத்துல இருக்கும்போது நல்லா பொய் பேசியிருக்கேன். மனைவிக்கு தெரியாம பணம் வாங்கிட்டே இருப்பேன். வட்டிக்கு ஃபைனான்ஸ் எல்லா பக்கமும் வாங்கி ஒரு நாள் கடன், கடன், கடன் 1/2 கோடி தாண்டிட்டு. எப்படிப்பா எனக்கு 1/2 கோடி கடன் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷன்ட்ட பணம் குடுத்தே இருந்திருக்கேன். மாந்திரீகத்துக்கு குடுத்தே இருந்தேன். விக்கிரத்துக்கு போய் குடுத்தே இருந்திருக்கேன். லாஸ்ட் விக்கிரத்தை வெறுத்தேன். இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில என்னை தெரியுமா விடுதலை? விக்கிரத்தை சீன்னு சொல்லி வெறுத்து, கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கணவன் மனைவிக்குள்ள என்னைக்கு ஒருமனப்பட்ட ஆவி வரும்? உண்மையா இருக்கும்போது தான் ஒருமனப்பட்ட ஆவி வரும். ஏன் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் அப்படின்னா, ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பி, நான் உன்னை ஏமாத்திட்டேம்மா, நான் உண்மையாவே இல்லை, நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் ஃபைனான்ஸ்ல வாங்கி வாங்கி ஊழியம் பிசினஸ் பண்ணிட்டேன், உனக்கு தெரியாம நான் பிசினஸ்ல நிறைய ஏமாந்துட்டேன், அதையெல்லாம் வீட்டுல உண்மையா சொல்லி ஒரு மனம் வரணும் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுல பேசுவாங்க, அதுல எத்தனை பொய் பேசுறாங்க நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரு மனம் வீட்டுக்குள்ள வரணும். ஒரு மனம் 2 பேருக்கு இருக்கா அப்படிங்க மட்டும் முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ண போனோம் அப்படின்னா முதல்ல பிரஷர் பார்க்குறாங்க, சுகர் செக் பண்றாங்க, உங்களுக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்டா அலர்ஜி வருமான்னு சொல்லி கேட்குறாங்க, உங்களுக்கு வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீட்டுல 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா, இத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயினும் பூமியில ஒருமனப்பட்டு இருந்தால், அது கல்யாண காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு இடம் வாங்குற காரியமா இருக்கலாம், சொத்து ஜெகர காரியமா இருக்கலாம், எதுனாலும் சரிப்பா, அது உங்க இஷ்டம். பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஹalleluya. இப்ப அடுத்தப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. 2 பேராவது 3 பேர்னால இருக்கலாம்ப்பா, ஆனா என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ. இப்ப அடுத்தாப்புல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் கூடியிருக்கிறீர்களா? அடுத்த கேள்வி. வீட்டுல கதை பேசுவோம், நல்ல பிரியாணி வச்சு சாப்பிடுவோம், எல்லாம் அதெல்லாம் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம எந்த இடத்துல உச்சரிக்கிறோமோ அந்த இடத்துல முதல்ல ஒருமனப்பட்ட ஆவி இருக்கணும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ,
அது வீட்டுல நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு 3 பேர் வீட்டுல இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கிறீங்க, இல்ல 2 பேர் இருக்கிறீங்க. 2 பேர் உட்கார்ந்து பைபிள் வாசிக்க முடியுதா? 2 பேர் உட்கார்ந்து பாட்டு படிச்சு ஜெபிக்க முடியுதா? 3 பேர் இருக்கிறீங்களா? முழங்கால்ல நிக்க முடியுதா? அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஹalleluya. உங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க எப்பமெல்லாம் உச்சரிக்கிறீங்க, 2 பேர் 3 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்கப்பா. 2 பேர் 3 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, இல்லைன்னே சொல்ல, இருக்கிறீங்க. அந்த 2 பேர் 3 பேர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம எவ்வளவு தூரம் உயர்த்துகிறோம். என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டுல நிறைய செய்வாங்க. அது சமையல் காரியமா இருக்கலாம், இல்ல டிவியா இருக்கலாம். இப்போ இன்டர்நெட் எல்லாமே நிறைய ஸ்பெஷல் வந்துட்டு, ஏதாவது உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது உட்காந்து 2 மணி 3 மணி நேரம் உட்காந்து எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து பார்ப்பாங்க. நான் சொல்றது 1/2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஒருமனப்பட்டு உட்காந்து டிவி அப்படியே ஒரே பொசிஷன்ல உட்காந்து ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கேன். ஒரே வீட்டுக்குள்ள ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஒரு டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். வீட்டுல ஒரு 3 பைபிள் எடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து தியானிக்க முடியுதா? இல்ல 2 3 மணி நேரம் உட்கார்ந்து முழங்கால் நின்னு ஜெபிக்க முடியுதா? தேவனை துதிக்க முடியுதா? என்ன நடக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும்? தேவனை தேடுற குடும்பத்துக்குள்ளதான்ப்பா ஆசீர்வாதம். சாயங்காலம் 6 மணி 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கொஞ்சம் பார்க்கு போறாங்க, கொஞ்சம் ஜாமான் வாங்க போறாங்க, கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்க்க போறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற அது வேற விஷயம். சர்ச்சில் ஏதாவது பிரேயர் மீட்டிங் நடக்கும், அங்க போயிருவோம். நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது 1/2 மணி நேரமாவது 10 நிமிஷமாவது எவ்வளவு நேரம்னாலும் சரி ஒருமனப்பட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுதா? ஒருமனப்பட்டு பாட்டு படிச்சு ஜெபிக்க முடியுதா? ஒருமனப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியுதா? அதனுடைய இன்னும் கொஞ்சம் ஆழம் நான் சொல்லி தரேனே. வீட்டுல ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பையன் வந்து உட்கார்ந்து இருக்கான். ஆனா பையன் கையில செல்போன் இருக்கு. அம்மா கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. பையன் பார்த்தா சின்ன பிள்ளை தான், அப்படியே செல்போன் பார்த்து இருக்கான். அவன் பரவாயில்ல மாறிடுவான். அவன் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான், சவுண்ட் இல்லாம தானே செல்போனை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே செல்லம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா அப்பா செல்லம் கொடுக்குறாங்க. அப்பதான் ஒருமனப்பட்ட ஆவி அங்க வரலையே. பிள்ளைய கெடுக்கிற யாரு? அம்மா அப்பா தானே. வீட்டுல கணவர் வந்தோடனே டிவி ஆன் பண்ணிடுவாரு, இல்ல செல்போனை கையில எடுத்து வச்சுடுவாங்க. உடனே வீட்டம்மா கேட்பாங்க, கொஞ்சம் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுமா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா 2 மணி நேரம் பார்த்தா செல்போன்ல அப்படியே படுத்துதான் இருப்பாங்க. அப்ப அந்த 2 மணி நேரம் டயர்டு ஃபுல்லா இப்ப செல்போன் பாக்குறாங்கல்ல, தூங்கிட்டா இருக்காங்க இல்ல. ஆனா 2 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ண கூட அந்த டயர்டு போயிருக்குமே. அப்ப 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். தேவன் அருளியே அப்போ மினிஸ்டர் மூலியமா காலையில இணைந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இஷ்டம் போல தப்பா வாழ்ந்தாலும் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதை ஏன் காலையில மறுபடியும் சொல்லி தரேன்னா, 55 லட்ச ரூபாய் அழிச்சிருக்கேன், 1/2 கோடியை அழிச்சிட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். நிந்தைகள், அவமானம் எல்லாம் என் வாழ்க்கையில அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடங்கிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அடங்கியாச்சு அப்படின்னா விட்டுருவாரு, இல்லைன்னா அடக்கம் பண்ணிடுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து பயமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்ந்தால் தீர்காயுசு. அடங்க மாட்டேன் அப்படின்னா அடக்கம் பண்ணிடுவாரு. இப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆன்லைன்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏலியின் பிள்ளைகள் பேலியாளா இருந்தாங்கன்னா, ஏலியின் பிள்ளைகள் அங்கு சங்கரிக்க சித்தமா இருந்தா போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க,
விபச்சார பாவம். தேவனை அறிந்து கொள்ளல. அதனால சங்கரிக்க சித்தமா இருந்தார். அப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, அப்பா என்னைய உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா தாழ்த்திடணும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் அதிகமா பேசியிருக்கேன், பரவாயில்ல. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். வீட்டுல 1 மணி நேரம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உபவாச நாட்கள்ல இவ்வளவு நேரம் செய்தி கேட்குறீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றி துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரை உம்மை நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, இருதய மனக்கண்கள் தரங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க. சதையான இதயத்தை தாங்க. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க. தேவ ஆவியினால் நிரப்புங்க. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று வேதசும்படி குமாருடைய ஆவியினால் நிரப்பி ஆசிரியங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கப்படும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. புதிய நாளை காண கிருபைக்காக நன்றி. உம்முடைய ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களில் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறது கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. அவனுடைய கையின் கீழே ஆசிரியங்க. அவனோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. சகல குடும்பம் ஆசிரியப்பட்டோம். வெளியில புறப்படாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துள்ளோம். டிரைவிங்ல என்ன போறாங்க, எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. 1000 தலைமுறைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து தீர்காயுசு இருந்து பரிபூர்ணம் ஆசிரியங்க. கற்பத்தில் ஜெபிக்கிறோம். கத்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க. கத்தர் கூட கிருபைக்காக நன்றி. டெலிவரி பண்றாங்க. பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குழப்பங்கள். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அஸ்தோத்திரம், எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்படட்டும். சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்கல இருக்காங்களோ உம்முடைய தழுமுள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் பரிசுத்தமா வாழணும். தேவ சித்தத்துக்குள்ள வரணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டத்துக்குள்ள வரணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. வேலைக்கா ஜெபிக்கிறான், புது வேலைக்கா ஜெபிக்கிறான். கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. சில குடும்பத்துல கால வேளையில நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்ப மனுஷன் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உபவாச நாட்கள்ல அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவனர்களே அப்ப மனுஷன் ஆசீர்வதித்தான். இரவு மூலமாக அப்பா ஆன்லைன் மூலியமா பேசுறதுக்கு உங்க மகனுக்கு உயிர் பிச்சைப்பட்ட கிருபைக்கா நன்றிப்பா. கர்த்தருடைய வருகை வரிய அப்பா திரள் கூட்ட ஜனங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும். நாங்க எல்லாரும் திரள் கூட்ட ஜனமா பரலோகத்துல வரணும். எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களாப்பா? எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களாப்பா? நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. எங்க பேர் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் செய்தி கேட்டாங்களோ எங்க பேரு ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல கருத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.